எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. சார், டிஎன்பிசி குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம் சார், ட்ரெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மதிப்புக்குற டிஎன்பிசி நமக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். அது பார்த்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமாக இதை லாஸ்ட், ஓகேங்களா, இந்த இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. 2022 மற்றும் 2024, ஓகேங்களா. 2022 மற்றும் 2024 ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் பிராக்கெட்டில் வந்து வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிறுவப்பட்ட காலி பணியிடங்களுடன் பார்க்கும்போது 3560, ஓகேங்களா. நல்லா கவனிங்க. 2022 2024 பார்க்கும்போது 3560 வேகன்சி, ஓகேங்களாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது 2025 இந்த வேகன்சியோட 3560 2022 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 இந்த ஒரு ஆண்டில் 896 வேகன்சி ப்ளஸ் தான், ஓகேங்களா. 3560 896 வேகன்சி ப்ளஸ் ஆகி 4456 4456 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிரிச்சகை வெளியிடப்பட்டுள்ளன. நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஃபில்டு பெர் ஃபினான்ஷியல் இயர், ஓகே. இதில் வந்து எக்ஸ்க்ளூடிங் ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. அது ஓகேங்க. முக்கியமானது பாருங்கள், நம்பர் ஆஃப் வேகன்சி ஃபில்டு. இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேகன்சி, இது ஃபுல் வேகன்சி. இது வந்து வருடம் 2022 அண்ட் 2024 பார்க்கும்போது 3560 வேகன்சி தான். ஆனால் 2025 வருடம் மட்டும் பாருங்கள், இந்த ஒரு வருடத்துலேயே 4456 வேகன்சி. ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டடாக வேகன்சி பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால நான் தான் சொன்னேன்லங்க. ஸோ மதிப்பிற்குற டிஎன்பிசி எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட நான் வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ பதிவு பார்க்குறது கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நம்ம வந்து நீட்டாக என்ன சொல்லணுமோ, என்ன ரெக்வஸ்ட் வைக்கணுமோ நீட்டாக அழகாக வச்சா அழகாக எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், ஓகேங்களா. இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்களா, இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ நமக்கு இன்னொரு அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த 2025 வேகன்சி தான். ஜஸ்ட் ஓகே, பேக் டு தட் பேஜ். ஓகே, இதுவும் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க, ஓகேங்களா. ஸோ 2022 ஆண்டிற்கு முன்பு வரை வருவாய்த்துறையில் உள்ள வரையாளர், அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் மற்றும் நில அளவர் ஃபீல்டு சர்வேர் பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 4 தொகுதி 4 பணிகள் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டது, ஓகே. 2022 ஆண்டு முதல் வரைவாளர் டிராஃப்ட்ஸ்மேன் மற்றும் நில அளவர் ஃபீல்டு சர்வேர் பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. கம்பேரிங் புரியுதுங்களாங்க. எனவே 2022 ஆண்டிற்கு முன்பு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் தேர்வு மூலம் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையுடன் 2022 ஆண்டு அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை ஒப்பிட இயலாது. கிளியராக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ டிஎன்பிசி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் சார், இப்போ குரூப் 4 வேகன்சி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நேற்று நான் வந்து வீடியோ பதிவில் கூட சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வேகன்சியும் வந்து ஒவ்வொரு வாழ்க்கை, அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ ஒரு 100 பேர் வந்து ஒரு 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க, அது 1,00,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 100 + 1 101 வந்தாலும் அந்த ஒருத்தருக்கு அந்த ஒரு வேலை கிடைக்க போகுது. அது போன்ற ஸோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குங்க, அவ்வளோதான். அதே போல் நிறைய பேர் வந்து சார் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம சேனலில் சொல்லுங்கள் சார், எல்லாம் ஒரு நேரத்தில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம், ஓகேங்க. ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு வழி தானே நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறோம், புரியுதானே. ஸோ நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் வேகன்சி அதிகரித்து கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சொல்கிறோம், அவ்வளோதானே. நம்மளுடைய ஒரு இது வந்து நம்ம டிஎன்பிசி கிட்ட கேட்குறோம், அதாவது நம்ம டிஎன்பிசி கிட்ட கேட்குறோம், அப்படி தானேங்க. ஓகே, ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து இது பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எனக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்னும் கொஞ்சம் வேகன்சி அதிகரித்து கொடுத்தால் நல்லா இருக்கும் தானே. பார்த்துக்கலாம். 2026 குரூப் 4 ஓகே, அது வரட்டும், ஓகே, குட், ஓகே. பட் இப்போ 2025 என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், ஓகே. தேங்க்யூங்க.